இனிய என் உறவுகளுக்கு இனிய என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, குலசேகர ஆழ்வார் மொத்தம் 105 பாட்டு படிச்சிருக்கிறாரு. 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் குலசேகர ஆழ்வார். கேரளா திவ்ய தேசத்தில் பட்டாம்பி அருகில் உள்ள திருவித்துவக்கோடு என்ற பெருமாள் ஸ்தல் திவ்ய தேசத்தில் அழகான பாசுரம் பாடியிருக்கிறார். நறுமணம் வீசும் பூக்கள் நிறைந்த சோலைகளாகவே சூழப்பட்ட திருவித்துவக்கோட்டில் எழுந்தருளி இருக்கின்ற பெருமானே, நீ எனக்கு தந்த இந்த துன்பத்தை நீயே போக்காவிட்டாலும் உன் திருவடிகளை அன்றி வேறு ஒரு புகலிடம் எனக்கு கிடையாது. பெற்ற தாய் மிகுந்த கோபத்தால் தன் குழந்தையை வெறுத்து தள்ளினாலும் மறுபடியும் தன் தாயின் இரக்கத்தையே வேண்டி அழுகின்ற குழந்தையின் நிலைதான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு குலசேகர ஆழ்வார். அதாவது நறுமணம் வீசக்கூடிய அந்த சோலை இப்பொழுதும் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இப்பவும் நறுமணம் வீசக்கூடிய இடம்தான் அந்த திருவித்துவக்கோடு. பாரதப்புழை ஆறு ஓடுகிறது. அழகான இயற்கை சூழல் அமைந்த அந்த இடத்தை நான் பார்ப்பதே நம்முடைய பாவங்கள் போகும். அத்தோடு இந்த பாசரங்களை படிப்பதும் அழகான வாழ்க்கை நமக்கு அமையும் என்பது திண்ணம். தருதுயரம் தடாமேல் உன் சரணல்லால் சரணில்லை, விரைகொளவு மலர்பொழில் சூழ் வித்துவக்கோட்டம்மா, அரிசனத்தால் ஈன்றத்தாய் அகற்றினனும் மற்றவர்தன், அருள் நினைந்தே அழுங்குழவே அதுவே போன்றிருந்தேனே அப்படிங்கிறாரு. நறுமணமசும் இந்த பூக்கள் சோலைகளில் சொல்லப்பட்ட இந்த வித்துவக்கோட்டமானே, நீ இந்த துன்பத்தை நீயே போக்காவிட்டாலும் உன் திருவடிகள் அன்றி வேறு புகலிடம் எனக்கு கிடையாது. பெற்ற தாய் கோபத்தால் குழந்தைய வெறுத்து தள்ளினாலும் மறுபடியும் தன் தாயின் இறக்கத்தையே வேண்டி அழுகின்ற குழந்தை போல நான் இருக்கிறேன் பெருமானே அப்படிங்கிறாரு. அடுத்து 2வது பாசுரத்தில் சொல்கிறாரு, ஆகாயத்தில் அளவளாவிய மதில்கள் நார்புறமும் சூழப்பட்ட திருவித்துவக்கோட்டில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானே, கணவர் பார்ப்பவர் கேலி செய்யும்படி தன்னை நடத்தினாலும் உயர் குலத்தில் பிறந்த கற்புடைய மங்கை புருஷனை அன்றி வேறொருவரை சரணடைய மாட்டாள். அதுபோல உன் பக்தனான என் குறையை நீ களையாமல் போனாலும் வீரக்கடல் ஒலிக்கின்ற உன் திருவடிகளே எனக்கு அடைக்கலம் அப்படிங்கிறாரு. கண்டார் இகழ்வனவே காதலென்றால் செய்திடனும், கொண்டானை அல்லால் அறியா குலமகள் போல், விண்தோய் மதில் புடைசூழ் வித்துவக்கோட்டம்மா, நீ கொண்டகளாயினும் உன் குறைக்கடலே கூறுவனே அப்படிங்கிறாரு. வீரக்கடல் ஒலிக்கின்ற எம் திருவடிகளே உனக்கு நான் அடைக்கலாமாக இருக்கிறேன் பெருமாளே அப்படிங்கிறாரு. ஆனால் ஆகாயத்தை தள்ளக்கூடிய மதில்கள் நால்புறமும் சூழப்பட்டிருக்க அந்த வித்துவக்கோட்டம்மா, பேருந்து நிலையத்திலேயே பஸ் ஸ்டாப்லேயே அழகான தமிழ் வார்த்தை திருவித்துவக்கோடு என்று இருக்கிறது. கேரள திவ்ய தேசத்தில் பட்டாம்பியிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரம்தான் இருக்கிறது. அழகான அந்த பாரதப்புழையின் ஆற்றில்தான் அமைந்திருந்த இந்த தலம் பஞ்சபாண்டவர்களுக்கு காட்சி தந்த பெருமான். அழகாக பஞ்சபாண்டவர்களும் அங்கு காட்சி தந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த திவ்ய தேசத்தையும் தரிசனம் செய்வோம். இந்த பாசுரத்தை நாமும் நன்றாக சேவிப்போம். தருதுயரம் தடாமேல் உன் சரணல்லால் சரணில்லை, விரைகுளவு மலர்பொழில் சூழ் வித்துவக்கோட்டம்மானே, அரிசனத்தால் ஈன்றதாய் அகற்றினனும் மற்றவன்தன், அருள் நினைந்தே அழுங்குழவே அதுவே போன்றிருந்தேனே, கண்டார் இகழ்வனவே காதலனான் செய்திடனும், கொண்டானே அல்லால் அரியே குலமகள் போல், விண்தோள் மதில் புடைசூழ் வித்துவக்கோட்டம்மா, நீ கொண்டகளாயினும் உன் குறைகளிலே கூறுவனே அப்படிங்கிறாரு. அடுத்து 3வது பாசுரத்தில் சொல்கிறாரு, மீன்களெல்லாம் தாம் வாழ ஏற்ற இடமொன்று பார்க்கின்ற நீர்வளம் மிகுந்த விசாலமான கழனிகள் சூழ்ந்த திருவித்துவக்கோட்டில் அருள்பொழியும் பெருமானே, அடியேனிடம் நீ அருள் கொண்டு நோக்காவிட்டாலும் உன் திருவடியை பிடித்து கைகளில் நான் விடமாட்டேன். குடிமக்களை காக்கவென்று முடிசூடிய கொற்றவன் கொடுமைகளை செய்தாலும்
அவனது செங்கோல் ஆட்சியை எதிர்நோக்கி வாழ்கின்ற குடிமக்களை போலாகிவிட்டேன் பெருமானேங்கிறாரு. மீன் நோக்கும் நீள் வயல் சோல் வித்துவ கோட்டம்மா, என் பால் நோக்கியாகிலும் உன் பற்றல்லால் பற்றில்லே, தான் நோக்காது எத்துயரம் செய்திடனும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடி போன்று இருந்தேனே அப்படிங்கிறாரு. அந்த தார்வேந்தன் மாதிரி அவனது செங்கோல் ஆட்சி எவ்வளோ ஒரு கொடுமையாக செய்தாலும் அவனை நோக்கி வாழ்கின்ற குடிமக்களை போல இருக்கிற பெருமானே அப்படின்னு தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறாரு. இந்த 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த திவ்ய தேசத்தை வணங்குவோம். குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.